السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்லவரின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தென்காசி மாவட்டம் பாபா நகரம் துறை சார்பாக இப்போதைய திருமணை கூட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த நல்ல வேளையில் நாங்கள் சொல்வதென்ன என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய அளப்பரிய பேரருளால் தமிழ் பேசக்கூடிய இந்த மக்கள் மத்தியில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த பல்லாண்டு காலம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வருகின்றது. இஸ்லாமியர்கள் காலம் காலமாக வாழக்கூடிய நம்முடைய நாட்டில் தௌஹீத் ஜமாத் என்ன பிரச்சாரத்தை முன்வைக்கின்றது, முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏராளமான ஆண்டுகளாக வாழ்ந்து வரக்கூடிய இந்த இடத்தில் தௌஹீத் ஜமாத் அப்படி என்ன சொல்கின்றது, முஸ்லிம்களிடத்திலே இருக்கக்கூடிய கொள்கைக்கு மாற்றமாக இவர்களுடைய பிரச்சாரம் என்ன என்ற சிந்தனை தௌஹீத் ஜமாத் அல்லாத மக்கள் மத்தியிலே தோன்றலாம். பொதுவாக இப்படிப்பட்ட இந்த பிரச்சாரத்தை நாம் செய்வதற்கான தேவை, இந்த மார்க்கத்தை முஸ்லிம்கள் உள்ளதுபடி புரிந்து கொள்ள தவறிய காரணத்தினால்தான் எங்களை இந்த சமூக மக்கள் கடந்த பல்லாண்டு காலமாக எதிர்த்து வந்தார்கள். இந்த பிரச்சாரத்தை செய்த காரணத்தினால் சில ஊர்களில் இந்த ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் ஊர் நீக்கம் செய்யப்பட்டார்கள், அடி உதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இந்த ஜமாத்துடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் பல்வேறு சகோதரர்கள் அவர்களுடைய இறுதி நிலையில் ஜனாசாவிற்கு அடக்கம் செய்வதற்கு கூட அந்த ஜமாத்தினுடைய மையவாடியில் அனுமதி மறுக்கப்பட்டது. இப்படி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை சொல்வதற்கான தேவை என்ன, இதை பற்றி விளக்க வேண்டிய தேவை இங்கே ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் என்ன சொல்கின்றோம், முஸ்லிம்களிலிருந்து தௌஹீத் ஜமாத் வேறுபட்ட எந்த கருத்தை சொல்கின்றது, வேறுபட்ட எந்த கருத்தையும் சொல்லவில்லை. நாம் வேறுபாட்டோடு புரிந்த காரணத்தினால் இஸ்லாமிய மார்க்கத்தை உள்ளபடி சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை தேவை என்னவென்றால், ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தேவை நம்பிக்கை கொள்ள வேண்டும். முதலிலே அவன் கலிமாவை ஒழிய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற விஷயத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர், இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை. இந்த கொள்கையை, இந்த அடிப்படையை இந்த சமூகம் சரிவர விளக்காவுடைய விளைவுதான் இந்த மார்க்கத்தை இங்கே சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. நாங்கள் உங்களிலிருந்து எதில் வேறுபடுகின்றோம், இந்த தௌஹீத் ஜமாத்திற்கு வருவதற்கு முன்னால் நாம் இந்த சமூகத்தில் இந்த மக்களோடு மக்களாக இந்த மக்கள் எந்த சிந்தனையில் வாழ்ந்தார்களோ அதே போன்றுதான் நாங்களும் வாழ்ந்தோம். இந்த சமூகத்தில் தர்காவுக்கு செல்லக்கூடிய வளமை இருந்தது, இந்த சமூகத்தில் பேய் பிசாசு என்ற நம்பிக்கை இருந்தது, பில்லி சூனியம் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தோம். இந்த சமூகம் எந்த நம்பிக்கையில் கடந்த காலத்தில் வாழ்ந்ததோ அதே நம்பிக்கையோடு தான் நாங்களும் இருந்தோம். தர்காவுக்கு சென்றோம், ஓதினோம், கத்தப்பாத்தியா ஓதினோம். இன்னும் இப்போது இந்த சமூக மக்கள் எதையெல்லாம் மார்க்கத்திற்கு புறம்பாக செய்கின்றார்களோ அனைத்து விஷயங்களையும் நாம் செய்து வந்தோம். இதனுடைய விளைவாக இஸ்லாமிய மார்க்கத்தில் இதெல்லாம் இருக்கின்றது.
மார்க்கத்தில் இதெல்லாம் ஒரு அங்கம் என்ற நம்பிக்கையிலே நாம் செய்து வந்தோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க தொடங்கியதற்கு பின்னால் நம்மிடத்திலே வேறுபட்ட கருத்துக்கள் வருகின்றது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சமூகத்தை எப்படி வார்த்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த சிந்தனை நம்முடைய சமூகத்தில் இல்லை. அதனுடைய விளைவாக நாம் கலிமாவை உரிய முறையில் எந்த பொருளோடு அல்லாஹ் விளக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடத்தில் விரும்பினாரோ அந்த பொருள் அடிப்படையிலே விளங்க நாம் ஆரம்பித்தோம். நம்முடைய சமூகத்தில் தர்கா வழிபாடு இருக்கின்றது. அல்லாஹ்வை மட்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ், இதுதான் அடிப்படை கொள்கை. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர். இதுதான் அடிப்படை கொள்கை. இது அடிப்படை கொள்கை என்பதை நாம் மட்டும் சொல்லவில்லை, இந்த சமூகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். இந்த சமூகத்தில் இஸ்லாமியர்களிடத்திலே நாம் போய் கேட்டோம் என்றால் கலிமா என்றால் என்ன என்று சொல்லுங்கள் என்று கேட்டால் அழகான முறையிலே குழந்தை முதல் பெரியவர் வரை அழகான முறையில் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அர்த்தத்தை, அது நம்மிடத்திலே விரும்பக்கூடிய வாழ்வியல் மாற்றத்தை நம்மில் மாற்றவில்லை, அதை புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய விளைவுதான் நம்மிடத்திலே தர்கா வழிபாடு வந்தது. இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான நபிமார்களை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கின்றார். அந்த நபிமார்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, அதே போலாக வஜிதலிபு தாகூத், அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை விடுத்து ஷைத்தான்களை, தாகூத்களை, அல்லாஹ்வை தாண்டி ஏனைய பொருள்களை நீங்கள் வணங்காதீர்கள், அதை ஒருபோதும் வணக்கத்திற்குரியதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்ற இந்த பிரச்சாரத்தை செய்வதற்காக ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் தூதரை அனுப்பினோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றார். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அனுப்பிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றார், குல் நபியை சொல்லுங்கள், அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன், லம் யலித் வலம் யூலத், அல்லாஹ் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பிறப்பவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று நபியே இந்த சமூகத்திற்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு இந்த பிரச்சாரத்தை முழங்கினார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள். ஐயபுதுஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமை எதுவென்றால் அல்லாஹ்விற்கு யாதொன்றையும் இணை கற்பிக்காமல், இணையாக்காமல் இறைவனை வணங்குவது. இதைத்தான் நாம் சொல்கின்றோம். அல்லாஹ்விற்கு யாரையும் நாம் இணையாக்க கூடாது, இறைவனுக்கு நிகராக யாரும் கிடையாது, இறைவனை போன்று யாரும் இல்லை என்ற இந்த பிரச்சாரத்தை தான் இந்த சமூக மக்கள் மத்தியிலே நாம் பிரச்சாரம் செய்து வருகின்றோம். இந்த சமூக மக்கள் மத்தியில், நம்முடைய சமூகத்தில் இதற்கு மாற்றமாக இறைவன் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய வழமை இருக்கின்றது. அல்லாஹ்வை விடுத்து அவுலியாக்கள் என்ற பெயரால் தர்காவை கட்டி வைத்து அதற்கு உருஸ் கத்தூரி என்ற ஒரு நிகழ்வை நடத்துகின்றார்கள். காய்த்தல் உவத்தல் என்று அருமை சமுதாய மக்களே, காய்த்தல் உவத்தல் என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எங்களை எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கத்திலே உங்களுடைய எண்ணங்கள் பிரதிபலிக்க வேண்டாம். நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்கள் வாசியுங்கள், நபிகள் நாயகத்துடைய போதனை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கலிமாவை ஒரு தடவை பொருளுணர்ந்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த கலிமாவிலே அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கின்றான்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? இறைவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன். வணக்கத்திற்கு தகுதியானவன் என்றால் இறைவன் போல் யாரும் இல்லை. இறைவனுக்குரிய பல்வேறு சிபத்துக்கள், பண்புகள் இருப்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். மனிதனுக்கு இருக்கக்கூடிய பல பண்பு இருக்கு இல்லையா? நாம பார்க்கிறோம், கேட்கிறோம், உணர்வு இருக்குது. இது போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு ஏகப்பட்ட ஆற்றல்கள் இருக்கின்றது.
99 திருநாமங்கள் இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அஸ்மாவுல் ஹுஸ்னா, இறைவனுடைய பெயர் என்பது 99. அந்த அஸ்மாவுல் ஹுஸ்னாவை நீங்கள் அழைத்து எந்த பெயரை சொல்லி நீங்கள் அழைத்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு பதிலளிப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். இப்படிப்பட்ட ஆற்றலை இறைவனுடைய பெயர் என்றால் நமக்கு பெயர் அழைப்பதற்காக இருக்கும். இறைவனுக்கு பெயர் என்பது இறைவனுடைய ஆற்றல். பார்ப்பது என்பது இறைவனுடைய ஆற்றல். மனிதர்களும் பார்க்கின்றார்கள், விலங்கினங்களும் பார்க்கின்றது, அல்லாஹ்வும் பார்க்கின்றான். மனிதனுடைய பார்வைக்கும் விலங்கினுடைய பார்வைக்கும் எல்லை உண்டு. இறைவனுடைய பார்வை என்பது எல்லையற்ற பார்வை. நம்மை படைத்தவன். மனிதர்கள் கேட்கின்றார்கள், விலங்கிலும் கேட்கின்றது, அல்லாஹ்வும் கேட்கின்றான். ஆனால் மனிதர்களுக்கும் விலங்கினர்களுக்கும் கேட்கக்கூடிய திறன் என்பது எல்லைகளோடு கூடிய கேள்வித்திறன் இருக்கும். ஆனால் இறைவனுக்குரிய கேள்வித்திறன் என்பது ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு பல மொழிகளிலே அல்லாஹ்வை அழைத்தாலும் அந்த அழைத்து பிரார்த்திக்கக்கூடியவர்களுடைய ஒவ்வொரு பாஷையையும் பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் ரப்புல் ஆலமீனுக்கு இருக்கின்றது. ஆனால் இந்த ஆற்றலை நம்முடைய சமூகம் யாருக்கு கொடுக்கின்றது? இது இறைவனுடைய பத்து. எல்லா நேரத்திலும் யார் எந்த நேரத்திலும் பிரார்த்தித்தாலும் அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு இருக்கின்றது. இந்த பண்பை இறைவன் அல்லாதவர்களுக்கு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த அடிப்படையில் கொடுக்கின்றார்கள்? இறைவனுடைய நேசர் இவர் அவுலியா என்ற பெயரால் இறைவனுக்குரிய ஆற்றலை அவர்களுக்கு வழங்கி அவர்களிடத்தில் அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய நடைமுறை நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றது. இது தவறு என்று நாம் சொல்கின்றோம். இது அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயல். இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய செயலை நீங்கள் செய்யாதீர்கள் என்று நாம் சொல்கின்றோம். எந்த அடிப்படையில் நாம் சொல்கின்றோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறார், வலா ததுவு மின் தூனில்லாஹி மா லா யன்ஃபஉக வலா யலுருக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 10வது அத்தியாயத்துல 106வது வசனத்திலே சொல்கின்றார், அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு எந்த பயனும் தீங்கும் தராதவற்றை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்கள். அல்லாஹ்வை தவிர்த்து எந்த ஒரு பயனையும் தராதப்பா, எந்த ஒரு தீங்கையும் உங்களுக்கு ஏற்படுத்தாது, அப்படிப்பட்ட ஒரு பொருளையா நீங்கள் பிரார்த்தனை செய்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கேட்கின்றார். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் கேட்கின்றார், அதாவது இன்னொரு இடத்திலே அல்லாஹ் கேட்கின்றார், மனிதர்களே நீங்கள் கவனமாக கேளுங்கள், மனிதர்களே நீங்கள் கவனித்து இந்த வார்த்தையை கேளுங்கள், உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகின்றது, அதை கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வை தவிர இறைவன் அல்லாத ஒருத்தரை நீங்கள் பிரார்த்திக்கின்றீர்கள், வணங்குகின்றீர்கள். அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரிடம் பிரார்த்தனை செய்கின்றீர்களோ, யாருக்கு நீங்கள் நேர்ச்சை செய்கின்றீர்களோ, அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாதவர்கள் நிறைய அவுலியாக்கள் பிரார்த்திக்கப்படுறாங்களா? அப்துல் காதர் ஜீலானி, மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி ஒரு பக்கம், சாவுல ஆவுசா அப்படின்ற ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சாவு அதாவது அஜ்மீர் ஆஜம் மொய்தீன் அப்படின்ற ஒரு பக்கம், ஊருக்கு ஊரு தெருக்கு தெரு எல்லா பகுதியிலேயும் தர்கா என்ற ஒன்றை கட்டி வைத்துக் கொண்டு அவர்கள் நல்லடியார்கள் என்ற போர்வையிலே அவர்களிடத்திலே வழிபாடு செய்யக்கூடிய நடைமுறை என்பது நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றது. இதே நடைமுறை அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே இருந்துச்சு. ஹரம் ஷரீப், இன்னைக்கு நாம புனிதமாக ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடிய மக்கா என்ற அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரச்சாரத்தை துவங்கக்கூடிய நேரத்திலே சுமார் 365க்கும் அதிகமான சிலைகள் அங்கே அவர்கள் வழிபாடு செய்யக்கூடிய சிலைகளாக நிறுவப்பட்டது. இந்த விஷயத்தை பார்த்துதான் அல்லாஹ் கேட்க சொல்கின்றான், நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கின்றீர்களோ கவனமாக கேளுங்கள் மனிதர்களே என்று அல்லாஹ் கூப்பிட்டு, நீங்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கின்றீர்களோ எல்லாத்தையும் சேர்த்துக்கிறீங்க. எல்லா அவுலியாக்களையும் நாதாக்களையும் வழிபாடுகளையும் தெய்வங்களாக வழிபடக்கூடிய எல்லோரையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் அனைவர்களும் சேர்ந்து ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது. இறைவன் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுகின்றான், தன்னுடைய படைப்பை இந்த சமூகத்திற்கு உறுதிப்படுத்துகின்றான். தன்னுடைய ஆற்றல் என்ன என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே அல்லாஹ் நமக்கு பறைசாற்றுகின்றான். யாரையெல்லாம் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், அவர்கள் யார் திரண்டு ஒரு ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு
அதுக்கு ஏன் போறீங்க? அதுக்கெல்லாம் படைக்கிறதுக்கு தகுதி, படைப்பாளன் என்ற ஒரு தகுதி வேண்டும், அல்லாஹ் என்ற ஒரு தகுதி வேண்டும். மாறாக அவ்வாறு அல்ல. அவர்களுடைய மேனியில், அவர்களுடைய பொருளில், அவர்கள் முன்னால் வைத்திருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் அவர்களிடத்திலிருந்து ஒரு பொருளை பெற்று செல்கின்றது. பெற்று செல்லக்கூடிய அந்த பெற்று செல்லக்கூடிய அந்த பொருளை அவர்களால் தடுத்து நிறுத்த முடியுமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இப்படிப்பட்ட பலகீனமானவர்களை நீங்கள் அழைத்து பிரார்த்திக்கக்கூடியவர்கள், கேட்பவனும் பலகீனமானவன், கேட்கப்படுபவையும் பலவீனமானவை என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்றார். ஒரு ஈய கூட அவங்களால படைக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு அவர்களிடத்தில் அழைத்து பிரார்த்திக்கக்கூடிய தன்மை இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொன்னார், யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ அவர்கள் தங்கக்கூடிய இடம் நரகம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்னார். இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah வ மஅவாஹுன் நார். யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றார்களோ அவர்கள் செல்லக்கூடிய இடம் என்பது நரகம், அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொன்னார். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இப்படி கொடுமையான மகாபாதகமான இந்த செயல்களில் இருந்து நம்முடைய சமூகம் வீழ்ந்து விடக்கூடாது என்ற நன்னோக்கத்திற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்கின்றோம். ஆகையால் நாங்கள் என்ன சொல்கின்றோம் என்பதை நீங்கள் கவனமாக கேளுங்கள் என்று அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். மேலும் சில சகோதரர்கள் தர்கா வழிபாட்டுல மிகைத்திருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய், ஏன்பா தர்கா வழிபாட்டை நீங்க கடைபிடிக்கிறீங்க, உங்களுக்கு இறைவனத்துல என்ன குறை இருக்குது, இது தவறணும் அப்படின்னு நாம கேட்டோம் அப்படின்னா லாஜிக்கான ஒரு பதில் சொல்லுவாங்க. என்ன லாஜிக்கான பதில் அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் சூப்பர் பவர், இறைவனை அவர்கள் இறைவனுக்குரிய தகுதியை கொடுத்து நம்பிக்கை கொண்ட மாதிரி ஒரு பில்டப் செய்யறதை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ் மிகப்பெரிய சூப்பர் பவர். இறைவனிடத்திலே கொண்டு செல்வதற்காக ஒரு மீடியேட்டர், ஒரு புரோக்கர் ஒருத்தர் நமக்கு தேவை, அதனால அவுலியாட்ட நாங்க பிரார்த்தனை செய்யறோம் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஒரு சாரார் என்ன அப்படின்னா, நாங்க பாவம் நிறைய செஞ்சிருக்கோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூப்பர் பவர், அந்த ரப்புல் ஆலமீன் நாங்க நேரடியா போய் இந்த பாவ மன்னிப்பை நாங்கள் கேட்டோம் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை தண்டிப்பான். அதனால இந்த விஷயத்தை அவுலியாக்கள் நாங்க கேட்டு அவுலியாக்கள் பக்குவமாக இறைவனத்திலே சேர்ப்பார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இறைவனை பற்றிய சரியான புரிதல் இல்லாத விளைவுதான் இது போன்ற பாவமான காரியங்களிலே நம்முடைய சமூகம் ஈடுபடுவதற்கு காரணமாக இருக்கின்றது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றார், வகால ரப்புக்கும் உதூனி அஸ்தஜீபு லக்கும். நபி, என்னை அழையுங்கள். அல்லாஹ் சொல்கின்றார், என்னை நீங்கள் அழையுங்கள், என்னை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், உங்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். அல்லாஹ் விரும்புகின்றார் இறைவனை பிரார்த்திப்பதை, அழைப்பதை. யா அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியம் கொடு என்று அப்துல் காதர் ஜிலானி போவாங்கப்பா, எனக்கு நோய் நிவாரணத்தை கொடு அப்படின்ட்டு ஹாஜா மொய்தீன் கிட்ட போவாங்க. நம்ம ஊர்ல அடங்கி இருக்கக்கூடிய ஏனைய வழிபாடுகிட்ட போவாங்க. அவர்கள் வழிபாடுகளா இல்லை அப்படிங்கக்கூடிய கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் அவர்கள் வழிபாடுகளாகவே இருந்துவிட்டு போகட்டும். அப்படிப்பட்ட வழிபாடுகளுக்கு செல்ல வேண்டாம். அல்லாஹ் சொல்கின்றான், என்னை நீங்கள் அழையுங்கள், என்னிடத்தை நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய எல்லா கேள்விக்கும் நான் பதிலளிக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட இந்த வணக்கத்தை, இது போன்ற வணக்கத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கின்றார்களோ அல்லாஹ்வை விட்டுட்டு வேற யார்கிட்ட போனாலும் இறைவனை நிராகரிப்பது மனிதன் தனக்குத்தானே பெருமை பாராட்டக்கூடிய செயலாக இறைவன் கருதிவிட்டு இப்படிப்பட்டவர்களை நரகத்திலே பொசுக்குவோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னான். எவ்வளவு பெரிய பாவம், இறைவன் மன்னிக்காத பாவம். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொன்னான், பாவம் மன்னிப்பு யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா 33வது அத்தியாயம் 53வது வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், குல்லியா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. அல்லாஹ் சொல்கின்றார், நபி அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், குல்லியா இபாதியல்லதீன அஸ்ரஃபு, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்த என்னுடைய அடியார்களே,
லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என்னுடைய அருளில் என்னுடைய ரஹ்மத்திலே நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். இறைவனுடைய அருள் யாராவது நிராசை அடைய முடியுமா? அல்லாஹ்வுடைய கஜானா குறையுமா? அல்லாஹ்வை விட நாம் அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய அவுலியாக்கள் மேம்பட்டவர்களா? அவர்கள் நம்மை போன்று மலச்சலத்தை சுமந்தவர்கள், நம்மை போன்று வாழக்கூடிய காலத்திலே உணவு உண்டவர்கள், நம்மை போன்று வாழக்கூடிய காலத்திலே மனைவி பிள்ளைகளை ஏற்படுத்திக் கொண்டவர்கள், மனிதனை போன்று அவர்கள் மரணத்தை தழுவிவிட்டார்கள். ஆனால் இறைவன் தன்னை பற்றி சொல்லும் போது அல்லாஹ் ஆயத்துல் குர்சிகளை சொல்கின்றார், அல்லாஹ் நித்திய ஜீவன், இறைவனுக்கு உறக்கம் இல்லை, மரணம் இல்லை. அப்படிப்பட்ட ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கின்றான், குல்லியா இபாதி அல்லதீன அஸ்லமு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், தங்களுக்கு தாங்கள் நாம் பாவம் செய்தோம் என்றால் அது நமக்கு அநீதி செய்கின்றோம். நாம் தொழுகவில்லையா, நோன்பு நோக்கவில்லை, இந்த பாவங்களை செய்வது, இவை அனைத்தும் நமக்கு நாமே செய்யக்கூடிய அநீதி. இப்படிப்பட்ட அநீதியில் ஈடுபட்டவர்கள் அல்லாஹ் மன்னிப்பானா, மன்னிக்க மாட்டானா அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. வாழக்கூடிய காலத்தில் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பை பெறுங்கள். அந்த பாவத்தை, எல்லா பாவத்தையும் மன்னிப்பதற்கு நான் தயாராக இருப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றார். இந்த விஷயத்தை நாங்க சமூகத்தில் சொல்றோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முதல் பகுதி, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்ற விஷயத்தை நம்ம சொல்றோம். இன்னொன்று நம்ம என்ன சொல்றோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை. தூதர்னா என்னது? ஒரு நாட்டினுடைய தூதர் அந்த செய்தியை மக்களுக்கு வேற நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வருவார். ஒரு பகுதியினுடைய தூதர் ஒரு செய்தியை எடுத்து செல்லக்கூடியவராக இருப்பார். அப்படிப்பட்ட தூதர் தான் இறைவனிடத்திலிருந்து இறைவரால் கொடுக்கக்கூடிய செய்திகளை, வகியை, எப்படி வாழ வேண்டும், எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், மனிதன் பிறந்ததிலிருந்து மனிதன் மரணத்தை தழுவுவரை, பிறப்பில் இருந்து இறப்பு வரை அன்றாட வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய எல்லா அம்சத்தையும் அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்று தந்தவர்கள் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? முஹம்மது ரசூலுல்லாஹ் கூடிய வார்த்தையை ஏதோ மந்திர சொல்லாக பயன்படுத்துறோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மந்திர சொல்லாக பயன்படுத்தினுடைய விளைவுதான் இந்த மாதிரி பிரச்சாரத்தை நாங்கள் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அப்ப முஹம்மது ரசூலுல்லாஹ் புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெற்றுத் தரக்கூடியவர்கள். அன்றாட வாழ்வில் நாம் கடைபிடிக்கக்கூடிய எல்லா வழிமுறைகளையும் அங்கிருந்துதான் நாம எடுக்கணும். இன்னைக்கு நம்ம சமூகம் அந்த அடிப்படையில் இருக்குதா? பிறப்பு முதல் இறப்பு வரை மார்க்க நடைமுறை ஒன்று காட்டியிருக்க நம்முடைய சமூக மக்கள் எப்படி இருக்காங்க? அல்லாஹ்வுடைய தூதர் பிறப்பு முறை முதல் இறப்பு வரை வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா நம்ம சமூகம் பிறப்பில் இருந்து இறப்பு வரை இறைவனுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். பிறப்புல இருந்து இறப்பு வரை மாறு செய்யறது. எப்படி மாறு செய்யறாங்க? பல விஷயத்தை மாறு செய்யறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கு முன்னால ஒரு குர்ஆனுடைய வசனத்தை நான் சொல்லி காட்டுறேன். அல்லாஹ்வுடைய தூதர் தான் நமக்கு ரோல் மாடல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இது அல்லாஹ் ஒரு இடத்துல எப்படி சொல்லலாம் அப்படின்னா, லக்கத் காவலக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய வழிகாட்டலுக்கு, உங்களுடைய அனைத்து விதமான தேவைக்கும் இந்த தூதரிடத்தில் தான் முன்மாதிரி இருக்கின்றது. இந்த முன்மாதிரியை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். ஆனால் நம்முடைய சமூகத்துல பிறப்பு முதல் இறப்பு வரை என்ன செய்யறோம்? பிறப்பு ஆரம்பிச்சாலே அந்த அல்லாஹ்வுடைய தூதர் நிராகரிக்கிறது. ஒரு மனுஷன் பிறந்துட்டான் அப்படின்னா காதுல பாங்கு சொல்லுது. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களா? ஒரு பிறப்பு, ஒரு வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு வைங்க, ஒரு காதுல பாங்கு சொல்றது, வலது காதுல பாங்கு சொல்றது, இடது காதுல இகாமத் சொல்றது. இப்படி இந்த விஷயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல எத்தனையோ குழந்தைகள் பிறந்திருக்கு. ஏராளமான நபித்தோழர்கள் பிறந்துள்ளார்கள். ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகள் பிறந்திருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகள் வழி பேரன்கள் பிறந்திருக்கின்றார்கள். இப்படி அவர்களுடைய குடும்பத்தில், அவர்களுடைய சமூகத்தில் ஏராளமான குழந்தைகள் பிறந்திருக்கக்கூடிய நேரத்தில்
அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வழிமுறை செஞ்சிருக்கணுமா இல்லையா? காதுல பான் சொல்ல நம்ம கஷ்டமா? உங்களை எதிர்த்து நீங்க எவ்வளவு எங்களை திட்டினாலும் பேசினாலும் ஊர்நீக்கம் செய்தாலும் ஜனாசாவை அடக்குவதற்கு எங்களுக்கு நீங்கள் மறுத்தாலும் இதை பொருட்படுத்தாமல் இந்த மார்க்கத்தை சிரமப்பட்டு சொல்வதற்கான காரணம் என்ன? நீங்க சொல்றது நாங்க செஞ்சுட்டு போயிடுவோம். ஒரே ஒரு நோக்கம் தான், இந்த விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் செய்யல. கால பான் சொல்றது இறைவனுடைய தூதர் காட்டியிருக்கிறாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் பெயர் சூட்டுறது. பெயர் சூட்டுறது எப்படி? நம்ம சமூகத்தில் ஒரு காலத்தை பார்த்தோம் அப்படின்னு வைங்க, பெயர் சூட்டுறதுக்குன்னே ஒரு திருவிழா நடக்கும். இன்னைக்கும் சில பகுதிகள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பேர் சூட்டுறது, பேர் வைக்கிறதுக்கு பையன் எழுந்து விளையாடக்கூடிய நேரத்திலே எல்லாம் பேர் வைக்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன பேரு? ராஜா, குதிரை, ராஜா, ஏதாச்சும் ஒரு பேரை சொல்லி அடைமொழியை சொல்லி அழைச்சிருவாங்க. அவனுக்கு சூட்டக்கூடிய பேர் அவனுக்கு நாம வைக்கணும்னு விரும்பிப்போம் தெரியுமா? அந்த பேரை கிட்டத்தட்ட 40 நாள் கழிச்சு வைக்கிறது, 4 மாசம் கழிச்சு வைக்கிறது, 4 வயசு வரை வைக்கிறது. இதெல்லாம் நம்ம சமூகத்துல இருந்துச்சு. சில வீடுகள்ல அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு வசதி இல்ல அப்படின்னு அந்த வசதியை பெருக்கிறது போல பிள்ளைக்கு பேர் வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இருந்துச்சா? இதை நம்முடைய ஜமாத், நம்முடைய சமூகத்தினுடைய உலமா பெருமக்கள் இதற்கு எதிராக மார்க்க நடைமுறை சொல்லியிருக்கிறீங்களா? இதை ஊக்கப்படுத்தக்கூடிய அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடு இருந்ததா? கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமா? பேர் சூட்டியாச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கத்தலாம் சுன்னத் கல்யாணம். சுன்னத் கல்யாணம் அப்படிங்கக்கூடிய பேர்ல மார்க்க அடிப்படையில ஒரு பிள்ளை பிறந்துச்சு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு கத்தலா செய்யறது, விருத்த சேதனம் செய்வது மார்க்கம் காட்டி இருக்கின்றது. இதுக்கு மிகப்பெரிய ஒரு திருவிழா ஏற்படுத்தி அதுல பல வீடுகளுக்கு உணவு பரிமாறப்பட்டு அதற்கு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய அஜர்த்து அழைத்து அந்த அஜர்த்து அல்பாத்தியா ஓதி அந்த அல்பாத்தியா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு சுன்னத்து கல்யாணங்கிற பேர்ல நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி இருக்கிறாங்களா? இதை நாம கேட்கிறோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிறத நாம சரியான முறையில் ஏற்றிருக்கின்றோமா அல்லது ஏற்றி சுரைக்காக வைத்திருக்கின்றோமா? முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நாம் பின்பற்றுவதற்காக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோமா அல்லது ஒரு மந்திரமாக நாம் பயன்படுத்துகின்றோமா? இந்த விஷயத்தில் நம்முடைய சமூகம் மிகப்பெரிய அதல பாதாளத்தில் இருந்தது. இது கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏராளமான நபித்தோழர்கள், ஏராளமான பிள்ளைகள் இந்த கத்னா என்ற நிகழ்வு நடந்திருக்கு. யாருக்கும் எப்ப பண்ணாலும் தெரியாது. அதே சிலர் பார்த்திருக்கிறோமா? இந்த குழந்தைக்கு இந்த மாதிரி திருவிழா ஏற்படுத்திச்சு, இந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் போய் இந்த சுன்னத் கல்யாணத்தை நடத்தினாங்க அப்படின்ட்டு ஒரு ஹதீஸ் உலமா பெருமக்களை பார்த்து நாம் கேட்கின்றோம். இந்த விஷயத்தில் சமூகத்திலே இப்போது இவர்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய இந்த நிகழ்வு என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள் என்பதை ஒரு ஹதீஸை அவர்கள் காட்டிவிட்டார்கள் என்றால் மனமும் ஏற்று நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத நடைமுறை. அடுத்து பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறம் திருமணம், பிறப்புல இருந்து இறப்பு வரை அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்யக்கூடிய விஷயம் புரியுதா? திருமணம், திருமணத்தின் பெயரால் எத்தனை நிகழ்வுகள் இந்த சமூகத்தில், எத்தனை குமரனுடைய தேக்கம் இருந்தது. இந்த ஏகத்துவ பிரச்சாரம் நுழைவதற்கு முன்னால் இந்த சமூகத்தில் திருமணம் என்ற ஒரு நிலை எப்படிப்பட்ட ஒரு பாரமாக மாற்றப்பட்டது, எவ்வளவு பெரிய துன்பமாக மாற்றப்பட்டது. ஒரு 2 பெண் குழந்தைய பிறந்துச்சு அப்படின்னா அரசன் கூட ஆண்டி ஆகும். பழமொழி தமிழ் சமூகத்துல ஒரு பழமொழி இருக்கு, இஸ்லாமிய சமூகத்துல கிடையாது, இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறார், வஆத்து நிக்காஹ ஸலகாத்துக்குன் நிஃலா, பெண்களுக்கு உங்களுடைய மகரை மனமும் கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்லுது. நம்முடைய சமூகத்தில் ஆலிம் பெருமக்களுடைய ஒத்துழைப்போடு அவர்களுடைய அல்பாத்தியாவோடு இந்த மணமகன் வரதட்சணை என்ற பெயரால் சுரண்டக்கூடிய ஒரு நிகழ்வு நம்முடைய சமூகத்தில் இருந்ததா இல்லையா? இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததா? திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா காட்டி தந்த நடைமுறையா? இப்படிப்பட்ட நடைமுறை என்பது இறைவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயம். திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, யார் புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. வேதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிக குறைந்த செலவில்
முடிக்கக்கூடிய திருமணம் என்பது இறைவனுடைய அபிவிருத்தியை பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இன்னைக்கு திருமணம் எப்படி நடக்குது? ஒரு 30 வருஷத்துக்கு முன்ன, ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால இந்த சமூகத்தில் திருமணம் என்பது பெண்கள் குமர் தேங்கி நிற்கும். கேட்டோம் அப்படின்னா வரதட்சணை கொடுக்கிறது எங்களுக்கு காசு இல்ல, சொந்த வீட்டோட இருப்பாரு, வசதி வாய்ப்போடு இருப்பாரு, எல்லா வசதியும் இருக்கும். அவர் பண்ண ஒரே ஒரு தப்பு, பெண் குழந்தை அவருக்கு பிறந்திருக்கும். இந்த பெண் குழந்தை பிறந்த காரணத்திற்காக அவர் செய்தது பாவம் என்ற அடிப்படையில் இந்த சமூகம் கட்டமைத்த வரதட்சணை என்ற கொடுமையினால் தன்னுடைய வீட்டை விற்பார், தன்னுடைய தோப்பை விற்பார், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்களை விற்பார், தன்னுடைய பிள்ளைகளை கரை சேர்ப்பதற்கு அதுவும் போதவில்லை என்றால் ஜமாத்தாக ஊர் ஊராக சென்று ஜமாத்தார்களே குமராணி வந்திருக்கிற உதவி செய்ய, இந்த நிலை இருந்துச்சா? இந்த நிலைக்கு எதிராக இந்த சமூகத்தில் எத்தனை ஆளும் பெருமக்கள் இதற்கு எதிராக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்திருக்கின்றார்கள். எனது அருமை ஜமாத்தார்களே, இந்த விஷயம் தப்பு நீங்க நினைக்கிறீங்களா? இது மார்க்க நடைமுறை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையை பின்பற்றுங்கள் என்று சொல்கின்றோம். இது தவறு என்று இருந்தது என்றால் நீங்கள் தைரியமாக மறுங்கள், இறைவனுடைய தூதரை முன்னிறுத்தி மறுங்கள். நபிகள் நாயகத்துடைய போதனை கொண்டு திருமணத்தை நீங்கள் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்று நிலைநாட்டுங்கள். முகமது ரசூலுல்லாஹ் மந்திரமா நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்படித்தான் நடக்கும். இந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமா? ஒரு வீட்டுல மையத்து இறப்பு நடக்குது. இந்த இறப்பு நடந்துட்டு அப்படின்னா நம்முடைய சமூகத்துல அந்த இறப்பு நடந்தால் அவ்வளவு பெரிய சிரமத்தை அந்த சமூகம் சந்திக்கும். அந்த வீடு இறப்பு நடந்த வீட்டுல பொருளாதார ரீதியாக கடுமையான சுரங்களுக்கு இந்த ஆளும் பெருமக்கள் தள்ளினார்கள் மார்க்கத்தின் பெயரால். ஒரு வீட்டுல இறப்பு நடந்துச்சு அப்படின்னா ஆரம்பத்திலே எல்லாம் ஆளும் பெருமக்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய நடைமுறையில இருந்துச்சு. மிகைப்படுத்தி சொல்லல. எந்த மதரசாக்களை ஆய்வு பட்டங்கள் பெற்று இங்க மௌலவிகளாக இருக்கின்றார்களோ அவர்கள் தன்னுடைய மனசாட்சியை தொற்று இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெறவில்லை என்று சொல்லட்டும். நம்முடைய சமூகத்தில் ஆலிம் பெருமக்கள் ஒரு வீட்டுல இறப்பு நடந்தால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒரு துக்கமான ஒரு துன்பமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டது என்றால் அல்லாஹ் என்ன சொல்லிருக்கான் தெரியுமா? இன்னல்லாஹு அஸாபது முஸீபா, ஒரு முஸீபத் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தித்து விட்டது என்றால் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இப்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே. இதுக்கு மாட்டோம். ஏன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாங்க தெரியுதா? வருமானம், மையத்து வீட்டுல அதை கொண்டு வருமானம். எப்படி? பாத்தியா, காப்பன் கட்டும் போது பாத்தியா, தலைமாட்டில் உட்கார்ந்து பாத்தியா, சந்தூக்கரை வைக்கும் போது ஒரு பாத்தியா, அந்த சந்தூக்கை தூக்கும் போது ஒரு பாத்தியா, அந்த சந்தூக்கரை கொண்டு போய் வச்சு குழிக்குள்ள வைக்கும் போது ஒரு பாத்தியா, அடைக்க வந்ததுக்கு ஒரு பாத்தியா, அடைக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு பாத்தியா, வீட்டுல பாத்தியா முடிஞ்ச உணவு பாத்தியா, 7வது பாத்தியா, 10வது பாத்தியா, 40 வருடம் பாத்தியா 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 என்று சமூகத்திலே அந்த துன்பத்தை சந்தித்த அந்த குடும்பத்திலே எப்படிப்பட்ட சுரண்டல்களை இந்த சமூகம் சந்தித்தது. இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லையே. இதையெல்லாம் எதன் பெயரால் செய்து வந்தது இந்த சமூகம்? இந்த சமூகம் அறியாமையில் பாமர மக்கள் நன்மை என்ற பெயரால் செய்து வந்தார்கள். இது நன்மை அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தாண்டி ஒரு பாங்கு பிடிச்ச உடனே சத்து இருக்குமோ நம்ம பள்ளியில் சொல்றாங்களோ அப்படியா? 10 நிமிஷம் ஆகுமா? அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளை, இந்த சமூக மக்கள் எதன் பெயரால் இதை செய்து வந்தார்கள்? ஒரு ஆலிம் பெருமக்கள் வழிகாட்டினால் அது மார்க்கமாக இருக்கும் என்ற நம்பிக்கை, இதை செய்வதன் மூலமாக நமக்கு மரண பாக்கியம் கிடைக்கும், நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் செய்தார்கள். மக்களை தவறான முறையில் வழிநடத்தப்பட்டார்கள். மாறாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றார், இந்த விஷயத்தை நாங்கள் மக்கள் மத்தியிலே போட்டு உரைக்கின்றோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல்,
அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். வலா துப்திலு ஆமாலுக்கும், நீங்கள் அறிந்து கொண்டே உங்களுடைய அமல்களை பாழாக்கி விடாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்கள் காட்டாத எந்த அமல்களும் பாழாக்கப்பட்ட அமல். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஆகதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவரத்துன், என்னுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய ஏவல் இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இறைவனிடத்திலே மறுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இந்த அடிப்படையில தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமா இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா வெறும் மந்திர சொல் அல்ல, அது வாழ்க்கை நெறி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா நம்முடைய வாழ்க்கைக்கு பயணிக்கக்கூடிய ஒரு பாடமாக அமைய வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா நம்முடைய மரணத்திற்கு பின்னால் நமக்கு வெற்றியை பெற்று தர வேண்டும். அதுதான் அந்த வாழ்க்கை நெறிமுறையை இந்த சமூகம் பேண வேண்டும் என்ற நோக்கத்திற்காக, வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்திற்காகத்தான் எங்களுடைய இந்த பிரச்சாரத்தை நாங்கள் செய்கின்றோம். நாங்கள் சொல்வது, அல்லாஹ்வை வணக்கத்திற்கு தகுதியானவனை அவனுக்குரிய தகுதியோடு அவனை வணங்க வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்க கூடாது. இரண்டாவது பகுதி, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர், அவர்கள் நம்முடைய வழிகாட்டி, அவர்கள் சொல்லக்கூடிய சொல் செயல் அங்கீகாரங்கள் இவைதான் மார்க்கம். இதை தாண்டி இந்த சமூகத்திலே எந்த மதத்தின் பெயராலும், இமாம்கள் பெயராலும், சாவிலியா, காதிரியா, நக்சபந்தியா, இப்படி எந்த தர்காவுடைய வழிபாடுகள் இருந்தாலும் இவை அனைத்தும் இறைவன் நிராகரிக்கின்றான், இறை தூதர் புறக்கணிக்கின்றார்கள். இதை நாம் செய்துவிட்டு நாளை மரணத்தை சந்தித்தோம் என்றால் நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட இழி செய்யக்கூடியவர்களை நரகத்திற்காக அல்லாஹ் ஏற்படுத்தியதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றார். ஆக இப்படிப்பட்ட இந்த பிரச்சாரத்தை தான் நாங்கள் இந்த சமூகம் சொர்க்கம் செல்வதற்காக நாங்கள் சொல்கின்றோம். இப்படிப்பட்ட அடிப்படையை புரிந்து வாழ்நாள் முழுவதும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவை உயிரோட்டம் உள்ள வாழ்க்கை நெறியாக கடைபிடித்து நம்முடைய மரணம் வரை அந்த அடிப்படையிலே வாழ வேண்டும் என்று இறைவனிடத்தை பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாங்கில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.